இந்த இதில் பார்க்கும்போது சார், ஏன் ஓ நாய் மட்டும் கடிக்கலாம், நான் உன் நாயை கடிக்கக்கூடாது அப்படிங்கிற டைலாக்லாம் காமெடி சொல்லும்போது அது என்னன்னா, அது ஒரு 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 சென்ஸ் இல்லாத பேசுகிறது தானே. நமக்கு நாயை போய் நாய் கடிச்சா திருப்பி கடிக்கலாமா? கடிக்கூடாது. எல்லாருமே நாய் கடிச்சா நம்ம போய் ஊசி போடுவோம். ஆமாம், என்னையா கடிக்கன்னு திருப்பி கடிக்கிற அளவுக்கு இருக்காங்க ஆள் நாய் சார். டைலாக். ஆமாம் சார், அதை நீங்கள் சொல்லி காட்டுங்க சார். நான் கேட்குறேன், எப்பா என்ன நாய் தொடர்ல ஏதோ கடிச்சிருக்கு? அடையப்பா, ஓ நாய் என்னைய கடிக்கலாம், நான் நாயை கடிக்கூடாதா? நாயை கடிச்சியா? ஏண்டா நாய் கடிச்சா ஊசி தானடா போடுவாங்க, என்னடா நாயை திருப்பி கடிச்சியா? நாயை கடிக்கூட சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்னாரு. நாயை திருப்பி கடிக்கிறது சட்டத்தில் இடம் இருக்கு அப்படின்னா. இது இது நிறைய இடத்துல நடக்குது. நாயை திருப்பி கடிக்கிறோம், எண்ணெயை கடிச்சுட்டு நாயை கடிப்பான். நாய் உண்மையிலே கடிக்காங்க ஒன்றுலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ இங்கே இவ்வளோ நாயோட இந்த படத்தில் டீல் பண்ணியிருக்கீங்க சார். இதெல்லாம் வந்து அழகான நாய்கள், வடிவேலனுக்கு வந்து பிடிச்ச நாய்ங்க. அந்த நாயெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும், நம்ம ஃபேமிலிக்கெல்லாம் பிடிக்கும். உலகத்தில் என்னென்ன நாய் இருக்கோ அதில் பெஸ்ட்டு நாயெல்லாம் கொண்டாந்து அடிக்க வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு நான் சார், செகண்டுக்கிற இவர் தான் ஓகே டாக்டர். வெரைட்டியான இதெல்லாம் பண்ணி அருமையாக பண்ணி அது நாய் வளர்க்குறாங்க. சாதாரண ஒரு வண்டிக்காரங்களோட ஒரு 2 ரொட்டியை போட்டு வளர்ப்பான். ஒரு பொட்டாக்கல்ல கூட 2 நாய் நிற்கும். இப்படி எல்லாருமே சின்னவங்க வந்து பணக்கார கூடி எங்கள் ஒரு பிளேட்டில் கூட்டி வராங்க. அமெரிக்கா வந்து ஒரு நாய் மட்டும் தனியாக வருது. கேள்விப்பட்டீங்களா? வாட்ஸ்அப்லாம் வந்துச்சு, டிவிலாம் போட்டாங்க. அமெரிக்காவில் வந்து ஒரு நாய் அங்கேருந்து டிக்கெட் போட்டு அதுக்கு ஒரு சீட்டு தனியாக உட்காந்து வருங்க, சீட்டில் உட்காந்து வருது. கனடாவில் வந்து ஒரு நாய் வந்துச்சு தனியாக வந்து, அது வந்து கீழே இறங்குது. அவங்க ஃபேமிலி வந்து இங்கேருந்து கூட்டி போகிறாங்க. அங்கே அவங்க அப்பா வீட்டிலேருந்து மக வீட்டுக்கு வருது. திருப்பி மக அதே பிளேட்டில் ஏற்றி விடுது அமெரிக்கா. அந்த டிக்கெட்டில் போட்டு அப்படி நாயெல்லாம் இருக்குங்க நாட்டில். நாயா பிறந்தாலும் யோகா வேணும். கரெக்ட் சார். நாயா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? இது நல்லா இருக்கே, நாயா இருந்தாலும் யோகா வேணும். யோகா வேணும். ஆமாம், அதான் வீட்டு நாய், சேட்ட நாய், ஓட்ட நாய், அந்த நாய் இந்த நாய் இல்லை ஓனாய் வரைக்கும் பார்த்தோம். திருநாய் அந்த சொன்னாய் வரைக்கும் ஓனாய் வரைக்கும் பார்த்தோம் நான். ஏன்னா பணக்கார நாயெல்லாம் நிறையா இருக்குது. அதை பார்த்தீங்களா? அது பணக்கார வீட்டிலாம் அப்படி வெளியே எப்படி வெட்டி பார்க்கணும், அப்படி டீசெண்டாக இருக்கும், குலைக்காது, அப்படி பார்க்கணும். ஏய் ஜிம்மி உள்ள, ஏய் ஜாக் இல்லைவா, அதே மாதிரி பஸ்ஸில் மனுஷங்க போவாங்க, காரில் நாய் போவோம். பஸ்ல 50 பேர் போக வேண்டிய பஸ்ல 200 நாய் வெளியே எட்டி பார்த்துட்டு போற கார்ல பார்த்துட்டு பணக்கார வீட்டுல பார்த்து நாய் வெட்டி பார்த்து நாயா பார்த்தாலும் பணக்கார வீட்டில் பிறக்கணும். இந்த நாய் டெலிவரி ஃபுட் மட்டும் டெலிவரி வாங்கிட்டு அதெல்லாம் கூட பார்த்துருக்கேன். ஆமா ஆமா, இந்த படத்துடைய கதையை நாய் சம்பந்தம் இப்ப நாங்க சொல்ல முடியாது. ஆனா நாய் சம்பந்தப்பட்ட கதை. ஏன் இந்த படத்துல நாயை வச்சிருக்காரு அப்படின்னு படம் பார்த்தா அவங்களுக்கு சொல்லுவார். படம் பாருங்க, டேரக்டர் அருமையா அந்த கதையா சொல்லிப்பாரு. நாய்க்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை, எதனால நாய் டென்ஷன் வச்சிருக்காரு அப்படிங்கிறது இவர் சொல்லுவார். இப்பயும் உங்களுக்கு ட்ரெயிலர்லேயே பாதி பார்த்துருப்பீங்க. அதுக்கு விளக்கத்தையும் சொல்லிப்பாரு, நல்லா பண்ணிப்பாரு. உங்களோட அந்த ஃபேவரட் ஹை பிட்ச் காட் ஐ அம் கமிங் டச்சிங் சாங், நல்ல சாங் சந்தோஷம் சார் போட்டுப்பாரு. அதாவது நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாருமே. அதுக்காண்டி ஒரு பாட்டு இவர் டேரக்டர் தான் சொல்லி இல்லை பங்காளியே பாடட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ஒரு பாட்டு தான், ஓ மை காட் நாம பணக்காரே, ஓ மை காட் உன்னத்தோட போறே அப்படின்னு ஒரு பாட்டு. இது நீங்கள் புதுசாக கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் நேராக நீங்கள் பாடுறதை நாங்கள் கேட்குறது ஒரு வரோம். அடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் இன்னொரு பாட்டு வெளியாகுது. அப்புறம் இன்னொரு பாட்டு இங்கிலீஷ் சாங் ஒன்று இருக்குது, அது வெளியே வரப்போகுது. அது நம்ம இப்போ பாடினோம்னா வாங்கின அந்த திங் மியூசிக்கார சண்டைக்கு வந்துடுவாங்க. இல்லை, எல்லாமே நாங்கள் ஹிட் பண்ணுறோம். நீங்கள் அடுத்தடுத்து பாடல்கள் விடுங்க, படத்தையும் சேர்த்து. அடுத்த படம் வந்து உதயநிதி சார் படம் வருது, மாமன் வருது. அடுத்து லைக்கா தயாரிப்பில் வந்து சந்திரமணி 2 வருது. அடுத்து வந்து விஜய் சேதுபதியோட நான் அவர் சேர்ந்து நிறையா காமெடி பண்ணி பிரமாதமாக பண்ணார். டைரக்டர் ஆர்வம் வந்து பண்ணுறாரு. அதனால் அடுத்தடுத்து அதுக்கு டைரக்டர் ஒரு படம் பண்ணுறேன், இன்னொரு படம் பண்ண போகிறோம். அது சீக்கிரம் அலௌன்ஸ் ஆகுது. இவர் நான் வந்து அடுத்த படம் பண்ணுற பாருங்க, அந்த படமே வேறு லெவலில் இருக்கும். இது வேறு லெவலு, அது இன்னொரு லெவல். அதில் ஒரு டபுள் ஆக்ஷன் கேரக்டர் பண்ணுறோம். அதனால் அந்த படம் வர ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். பேக் டு பேக் உங்களை நாங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம்னு நினைக்கும் போது நிஜமாக சந்தோஷமாக இருக்குது. சிரிச்சுட்டே இருக்கலாம், ரசிக்கலாம், இல்லை மக்கள்லாம் சிரிச்சுட்டே இருக்கணும்.
எல்லா மக்களும் சிரிக்கலாம். பாவம் ரொம்ப ஒரே குழப்பமாக, யாரும் புரியலை, எரிச்சலாக இருக்குது. வெளியில் போய் மனசே இஷ்டம் இல்லை. போனால் டோல்கேட்டு நிப்பாட்டி வசூல் பண்ணுறான், டிக்கெட்டை கூட்டிகிட்டே இருக்கான், எங்கேயும் போக முடியல, என்ன செய்ய முடியல. ஏதாச்சும் ஒரு இடம் போனால் இங்கிட்டு அங்கிட்டு, அதான் நம்ம சொல்லி மாற முடியாது. அது எதுக்கு கொஞ்சமாக சிரிக்கிறதுக்கு ஒரு வேணும். நல்ல நிகழ்ச்சியை பார்த்து நல்லா சிரிங்க, ரசிங்க. நாய் சேர் ரிட்டனை சீக்கிரம் வர்ற 9ஆம் தேதி எல்லாம் உட்காந்து விடாமல் குடும்பத்தோட பாருங்கள். நைஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.